and shit phone kilo இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஏன் இப்படி இருக்குன்னா வந்து என்னோடய ஆக்ஷன் கேமராவோட மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமில் இருந்தது, நான் நோட்டீஸ் பண்ணல. அதனால வந்து நிறைய இடத்துல வந்து அந்த ஆடியோவை எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் சில இடத்துல ஒருவேளை அந்த ஆடியோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்ச இடத்துல வந்து அந்த ஆடியோ அப்படியே விட்டுருக்கேன். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ஓவர் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இந்த வாய்ஸ் இருக்காது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. அண்ட் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனையும் டேப் பண்ணிடுங்க. ஒருவேளை நம்ம சேனலில் ஏதாச்சும் இந்த வீடியோவில் இல்லை ஆடியோவில் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் அதை கன்சிடர் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா வந்து ஹல்சூருக்கு போயிட்டுருக்கேன். ஹல்சூருக்கு எதுக்குன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் அங்கே தான் போய் மீட் பண்ண போகிறோம். அங்கேருந்து மீட் பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய பைக்கை அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டோட வண்டியில் தான் நான் பில்லியனாக போக போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஹல்சூர்கிட்ட போயிட்டுருக்குறோம். டைம் வந்து இப்போது கரெக்டாக ஒரு 5:30 அந்த டைம் ஆகிட்டுருக்கு. Oh no! Shit, phone kilo இருந்துச்சு. மொபைல் ஃபுல்லாக போச்சா? நல்லா வேலை, ஃபோனுக்கு எதுவும் ஆகல. ஃபோன் கீழே விழுந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சிச்சு அதில் வைக்கிறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் இருக்கட்டும் வச்சேன். சரி, ஓகே ஓகே. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மொபைல்ஸ் ஹோல்டர் சரியில்லை. அதுலேருந்து ஃபோன் கீழே வந்து ரோட்டில் விழுந்துருச்சு. நல்ல வேலை ஃபோன் எதுவும் ஆகலை, ஒரு டெம்பர் மட்டும் உடஞ்சிருச்சு. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். டைம் ஆச்சுன்னு கொஞ்சம் ஸ்பீடாக வந்தால் அதில் அந்த விண்டில் வந்து அது கீழே விழுந்துச்சு. ஸோ
எங்க தெரியலையே. அவன் வண்டி இருக்க போட்டுட்டா இங்க விட்டுட்டா வண்டி. அதான் நீ எடுத்துட்டு என்ன விடுற. ஸோ ஓகே கைஸ், என்னோட பைக் இங்கே பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து டியூக்கில் போய் பில்லியனா ஏற போகிறேன். ஸோ பில்லியனா ஏறிட்டு கூட வந்து ஒரு என்எஸ் வந்துகிட்டு இருக்கு. அவங்களும் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேர் டியூக்கில் போகிறோம், அவங்க 2 பேர் என்எஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, நாங்கள் இங்கேருந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரைடு அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து டியூக்கில் பில்லியனாக ஆயாச்சு. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து என்எஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நாங்கள் போகிற ரூட் வந்து எப்படின்னா வந்து இங்கேருந்து இந்திரா நகர்லேருந்து ஹெச்ஏலேருந்து அப்படியே அந்த வழியில் போயிட்டுருக்கோம். ஹைவே இப்போ எல்லாரும் மீட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணி அண்ட் நாங்கள் திரும்பி எங்களோட ரைடை கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ எங்கள் கூட ஜாயின் பண்ண மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாங்கள் மீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். அண்ட் இதுக்கு மேலே போயிட்டுருக்கும்போது இங்கே வந்து பயங்கரமாக அந்த சன்ரைஸ் அதெல்லாம் ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த சீன் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அந்த வர கிளிப்பிங் அப்படியே வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த கிளிப்பிங் அப்படியே பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நேச்சர். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த வியூ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் இங்கே வந்து சைடை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா என்னோடய கேமராவில் வந்து சார்ஜ் காலி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து vlog இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து
கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட்ணுமா அவங்க எல்லோரும். நானும் ஏதோ சாப்பிடாம தான் வந்திருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ அதாவது எதுவும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எதுவும் சாப்பிடல. ஆனால் இவங்க எல்லோரும் இப்போ ஏதாச்சும் டீக்கு ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டாப் போட்டிருக்காங்க. வேறு நாங்கள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இது பண்ணுறோம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹொஸ்கோட்டை அந்த பிரியாணி கடைக்கிட்ட வந்தாச்சு. எங்களோட லெஃப்ட் சைடில் தான் வந்து அந்த பிரியாணி கடை இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இங்கே வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து ஒரு சின்ன லேக் இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பைக் பார்க்கிங்க்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இங்கே நிறைய பைக்கர்ஸ் வராங்க. அண்ட் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நல்லா இங்கே வந்து இந்த பிரியாணிக்காகவே வந்து ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வராங்க. அண்ட் இதுதான் அந்த இடம். நாங்கள் எங்கள் பைக் இங்கே பார்க் பண்ணியிருந்தோம். அண்ட் உங்களுக்கு தெரிகிற அந்த முன்னாடி அந்த தெரியுற அந்த வியூ ஃபுல்லுமே வந்து இந்த பிரியாணி கடைக்கு வர்றவங்க தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பைக் பார்க்கிங்ன்ற டென்ஷனே கிடையாது. Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. ஸோ ஹே காய்ஸ், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் வந்து போய் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து எல்லா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த இடத்துல இருக்கிற வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ வந்து வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து அவ்வளோதான், இந்த இடத்துல முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த vlog-ஐ வந்து நான் இதோட அப்படியே எண்ட் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கேஸ் ஆன் வீல்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு subscribe guys.